வணக்கம். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சித்தர்களின் ஜீவசமாதிகள் உள்ளன. ஒவ்வொரு ஜீவசமாதியும் ஒவ்வொரு வகையில் தனித்துவம் கொண்டதாக திகழ்கின்றன. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது யாரை பற்றி தெரியுமா? புதுக்கோட்டையை சேர்ந்த ஸ்ரீ ஜட்ஜ் சுவாமிகள். இவர் ஆந்திராவில் கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள தவளேஸ்வரம் என்னும் ஊரில் அவதரித்தார். ஒரு காலத்தில் ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டதால் தவளேஸ்வரமே தண்ணீரில் மூழ்கியது. அங்கிருந்தவர்கள் பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்தனர். அவ்வாறு விசாகப்பட்டினத்துக்கு இடம்பெயர்ந்த வேதமூர்த்தி சாஸ்திரிகளின் மகனாக ஜட்ஜ் சுவாமிகள் பிறந்தார். இவரது உண்மையான பெயர் தெரியவில்லை. ராமபிரானின் தீவிர பக்தரான வேதமூர்த்தி சாஸ்திரிகள் தன் மகனின் ஜாதகத்தை பார்த்தவுடனேயே இது உலகுக்கு ஒளியும் வழியும் காட்ட வந்த தெய்வ குழந்தை என்பதை அறிந்தார். எனவே வேதங்கள் அனைத்தையும் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். உரிய பருவத்தில் உபநயனம் பெற்ற மகனை வேதங்களில் ஆழ்ந்த அனுபவம் பெற வைக்க நினைத்தார். ஆனால் மகனுக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அதன் மூலம் தனது ஆங்கில அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைத்தார். இறுதியில் மகனின் ஆசையை நிறைவேற்ற வேதமூர்த்தி சாஸ்திரிகள் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு இடம் மாறி திருவல்லிக்கேணியில் குடியேறினார். சென்னையில் ஜட்ஜ் சுவாமிகள் சட்டமும் படித்தார், வேத நெறிகளையும் கற்றார். சட்டப்படிப்பு முடித்ததும் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு தொழிலை தொடங்கினார். அவருக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். அவருக்கு 2 மகன்கள் பிறந்தனர். மிக ஆழ்ந்த வேத படிப்பு காரணமாக ஜட்ஜ் சுவாமிகள் பணத்துக்கு ஆசைப்படாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வக்கீல் தொழிலை செய்து வந்தார். சுமார் 20 ஆண்டுகள் சென்னையில் ஏழை எளியவர்கள் நலனுக்காக கோர்ட்டுகளில் வாதாடிய இவரின் புகழ் இந்தியா முழுக்க பரவியது. பின்னர் திருவிதாங்கூர் மன்னரின் அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து குடும்பத்தோடு திருவனந்தபுரத்துக்கு இடம்பெயர்ந்தார். அவருக்கு மன்னர் எல்லா உபசரிப்புகளும் செய்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த சுவாமிகள் தலைமை நீதிபதி பொறுப்பை சிறப்புடன் மேற்கொண்டார். அவர் அளித்த ஒவ்வொரு தீர்ப்பும் மிகுந்த தர்ம நியாயங்களை கொண்டதாக இருந்தன. இந்த நிலையில்தான் இறைவன் அவரை ஆட்கொண்ட அதிசய நிகழ்வு நடந்தது. அவர் முன்பு ஒரு கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. திருவனந்தபுரத்தில் குடியேறிய 6 ஆண்டுகளில் அவருக்கு மிகவும் சவால் விடும் வகையில் அந்த வழக்கு அமைந்தது. கொலையாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவரை பார்த்ததும் ஜட்ஜ் சுவாமிகளின் உள் மனதில் புயல் வீசியது. அவன் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று உறுதியாக நம்பினார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் சாட்சியங்கள் அனைத்தும் அவனை கொலைக்காரன் என்றன. வாதங்களின் முடிவும் அப்படியே அமைந்தன. அந்த வகையில் பார்த்தால் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பவனுக்கு சட்டப்படி மரண தண்டனை தான் விதிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை வழங்க ஜட்ஜ் சுவாமிகளின் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஓர் அப்பாவியின் உயிரை பறிப்பதற்கு நான் யார்? அநியாயமாக தண்டித்தால் அந்த ஆன்மாவுக்கு செய்யும் மிகப்பெரிய தீங்கு அல்லவா இது என்று நினைத்தார். அவருக்குள் உண்டான நெருடல் காரணமாக தீர்ப்பு வழங்குவது தள்ளிக்கொண்டே போனது. சட்டத்தின்படி நடப்பதா அல்லது தர்மத்தின்படி நடப்பதா என்று ஒரு நாள் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்தார். அதில் தர்மமே வென்றது. அந்த தர்ம சிந்தனையானது ஜட்ஜ் சுவாமிக்குள் ஆத்ம ஞானத்தின் தேடலை அதிகப்படுத்தியது. நான் யார் என்ற கேள்வியும் அதைத் தொடர்ந்து உருவான உபகேள்விகளும் அவருடைய மனதை உலுக்கின. மறு நிமிடம் வீட்டை விட்டு வெளியேறினார். மனைவி குடும்பத்தை துறந்தார். கால் போன போக்கில் நடந்தார். அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது? செலவுக்கு ஏது வழி? மாற்று உடைக்கு எங்கே போவது? எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. ஊராக நடந்தார். திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில், திருச்செந்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் என நடந்து கொண்டே இருந்தார். உணவு கிடைத்தால் சாப்பிடுவார், இல்லையெனில் உபவாசம் இருந்து விடுவார். கோவில்களிலும் ஜீவசமாதிகளிலும் தியானம் மேற்கொண்டார். தெருவோரத்தில் எங்காவது படுத்து தூங்குவார். அப்போதுதான் அவருக்குள் ஒரு சிந்தனை எழுந்தது. தன்னை நெறிப்படுத்த ஒரு குரு வேண்டும் என்ற தேடல் தொடங்கியது. குருவை தேடி பல ஊர்களுக்கும் அலைந்தார். காஞ்சிபுரத்தில் அதற்கு விடை கிடைத்தது. அங்குள்ள உபனிஷத மடத்தின் தலைவர், நீ எதிர்பார்ப்பது விரைவில் கிடைக்கும், இன்னும் வடக்கே போ என்றார். மகிழ்ச்சியடைந்த ஜட்ஜ் சுவாமிகள் காஞ்சிபுரத்திலிருந்து காளகஸ்திக்கு சென்றார். கோவில் அருகே உள்ள தவச்சாலை முன்னே போய் அமர்ந்தார். 1 வாரம் பட்டினியாக கிடந்தார். அரசவையில் தலைமை நீதிபதியாக பகட்டாக வாழ்ந்தவர்
இங்கே கிழிந்த ஆடையுடன் காணப்பட்டார். உள்ளம் மட்டும் ஆத்ம ஞானம் தரும் குருவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் அந்த தவச்சாலை தலைவர் அவதூத மகராஜ் வெளியில் வந்தார். ஜட்ஜ் சுவாமிகளை கட்டி பிடித்து உச்சி முகர்ந்தார். தீட்சை அளித்து முழு துறவியாக்கினார். ஜட்ஜ் சுவாமிகளுக்கு ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வத்யவ சுவாமிகள் என்று பெயர் சூட்டினார். அன்றே கிழிந்த உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு அவதூதராக மாறினார். காளஹஸ்தியில் இருந்து அதே கோலத்தில் ரிஷிகேசத்துக்கு பயணமானார். மலை குகைகளில் தவம் இருந்தார். அது அவரை சித்த புருஷராக உயர்நிலைக்கு உயர்த்தியது. பல ஆண்டுகள் கழித்து வயதான நிலையில் மீண்டும் அவதூதராக தமிழ்நாட்டுக்கு வந்தார். நிறைய இடங்களில் கல் வீசி தாக்கினார்கள். எல்லாவற்றையும் அவர் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். மானாமதுரையில் கடும் சோதனைக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி என்ற இளைஞருக்கு தீட்சை கொடுத்தார். பின்னாளில் அந்த கிருஷ்ணமூர்த்தி சீடர் ஸ்வயம் பிரகாசராக மாறினார். 1936 திருச்சி தாய்மான சுவாமி கோவிலுக்கு சென்றபோது தான் ஜீவசமாதி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். அங்கிருந்து நார்த்தமலைக்கு சென்று தியானத்தில் அமர்ந்தார். அந்த தியான நிலையிலேயே நிர்விகல்ப சமாதியில் மூழ்கினார். அவரை நன்கு அறிந்திருந்த பக்தர்கள் அதே நிலையிலேயே புதுக்கோட்டைக்கு தூக்கி வந்தனர். பல்லவன் குளக்கரை வடப்பகுதியில் ஜீவசமாதியில் வைக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அங்கு வழிபாடு பூஜை முறைகள் நின்று போனது. புதுக்கோட்டை மக்களும் ஜட்ஜ் சுவாமிகளை மறந்தார்கள். சுமார் 16 ஆண்டுகள் கழித்து ஒரு சீடரின் முயற்சியால் ஜட்ஜ் சுவாமிகளின் அதிஷ்டானம் மீண்டும் சிறப்பு பெற்றது. ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் காலத்தில் அது புவனேஸ்வரி ஆலயமாக உருவெடுத்தது. புதுக்கோட்டை கீழே 7ஆம் வீதியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் நுழைவாயில் எதிரில் ஜட்ஜ் சுவாமிகள் ஜீவசமாதி உள்ளது. வலதுபுறம் புவனேஸ்வரி, இடதுபுறம் அஷ்டதசபுஜ மகாலட்சுமிகள் அருள் பாலிக்கிறார்கள். புவனேஸ்வரியை பார்த்து கொண்டே இருக்கலாம், அத்தனை அழகு. இத்தலத்துக்குள் செல்பவர்கள் 18 சித்தர்களையும் தரிசனம் செய்யலாம். அடுத்து 4, 25 தலை கொண்ட சதாசிவர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக கணபதி, ஐயப்பன், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், லக்ஷ்மி நரசிம்மர் ஆகிய சந்நிதிகளை வழிபடலாம். சுத்தம், அமைதி ஆகியவை இந்த அதிஷ்டானத்தின் சிறப்பாக உள்ளது. இங்கு தரப்படும் மஞ்சள் குங்குமம் ரசாயனங்களின் கலப்பு இல்லாதது. புவனேஸ்வரி எதிரில் உள்ள ஸ்ரீ சக்கர மேருவும் சக்தி வாய்ந்தது. இப்படி ஒரே கூரைக்குள் பலவிதமான சக்திகளிடம் பலாபலன்களை பெறலாம். குறிப்பாக ஜட்ஜ் சுவாமிகளை நினைத்து தியானம் செய்பவர்களுக்கு மனதில் அமைதி தேடி வருகிறது. அந்த அமைதியை பெறுவதற்காகவே தினமும் அந்த அதிஷ்டானத்துக்கு ஏராளமானோர் வந்து செல்கிறார்கள். நீங்களும் ஒரு முறை அங்கு சென்று வரலாமே. ஓம் நம சிவாய்.